Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமானது. நீங்க ட்ரீட்மென்ட் எடுத்தாலும் சரி இல்ல ரெமிடிஸ் எடுத்து ஃபாலோ பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து பிரெக்னன்சி வந்து கொஞ்சம் தள்ளி போற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு வந்து ஏஜ் அதிகமாயிடுச்சு சிஸ்டர். அதாவது அதிகம்னா நான் ரொம்ப வயசான ஏஜ் அந்த மாதிரி சொல்லல. கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30s ஓட எண்ட்ல இருக்கீங்க இல்லனா 30sக்கு மேல ஆயிடுச்சு. 29, 30, 31, 32 இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏஜ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த ஃபெர்டிலிட்டி வந்துட்டு கொஞ்சம் ஒரு பீக்ல வந்துட்டு ஒரு 21, 22, 26, 7 வரைக்கும் பாத்தீங்கன்னா பயங்கர பீக்ல இருக்கும். அந்த டைம்ல நம்ம என்ன சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டி நமக்கு எக் growth குவாலிட்டியா நடக்கும், ஓவுலேஷன் நடக்கும், எல்லாமே நடக்கும். பட் அந்த லேட் 20ஸ்னு சொல்றோம்ல 30 அரவுண்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதோட பவர் வந்து பாத்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். அதுக்காக அதெல்லாம் வந்து ரொம்ப ஏஜ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய பேர் 30, 32, 33ல மேரேஜ் ஆயிட்டு அப்பவே பிரெக்னன்ட் ஆகி குழந்தை பிறக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா பொதுவாவே பாத்தீங்கன்னா அந்த 30s தாண்டிட்டோம் அப்படினாலே கொஞ்சம் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம மெனக்கெடுறது ரொம்ப நல்லது. குறிப்பா வந்து அந்த எக் குவாலிட்டி அண்ட் எக் growth ஓவுலேஷன்ல நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். சோ எக் வந்து புது எக் வளர்றதுக்கு இல்லனா ஆல்ரெடி இருக்க எக் அது வளராம ரொம்ப கம்மியான சைஸ்ல இருக்கு அப்படின்றவங்க இந்த 3 ஃபுட் வந்து நான் சொல்றேன். இத கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது மூணும் பாத்தீங்கன்னா எக் growthக்கு ரொம்ப எக்ஸலென்ட்டா ஹெல்ப் பண்ணக்கூடிய 3 ஃபுட் தான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா புது எக் வளர வைக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படினு பாத்தீங்கன்னா omega 3 fatty acid, அதுக்கு அப்புறம் அயன் சத்து, விட்டமின் டி, B12, ஃபோலேட், அயன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா புது எக் வளர்றதுக்கு வேணும். இந்த 3 ஃபுட்ல நான் சொல்ற சத்து எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. முடிஞ்ச அளவு இது ரெகுலரா உங்க ஃபுட்ல வந்து நீங்க சேர்த்துக்கோங்க. இது நீங்க ரெமிடி எடுத்தாலும் பரவாயில்லை. இந்த ஃபுட்டை வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு நீங்க சேர்த்துக்கணும். நம்பர் 1 பெஸ்டான உணவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவகேடோ. இந்த அவகேடோ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல எல்லா இடத்துலயும் கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. ஆனா கிடைச்சது அப்படின்னா நீங்க கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணுங்க. இந்த அவகேடோ வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கக்கூடிய கடையிலனா பெரிய பழக்கடை, சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா காய்கறி கடை, பழ ஜூஸ் கடை இந்த மாதிரி கடைகள்ல கூட பாத்தீங்கன்னா அவகேடோ வந்து கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்குது, நீங்க இருக்க வீட்டு பக்கம் உங்க கடைக்குள்ள கிடைக்குது உங்க ஏரியாக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து அவகேடோ யூஸ் பண்ணுங்க. வாரத்துல ஒரு நாளாவது நீங்க எடுங்க. மாசத்துல 4 நாள் நீங்க எடுத்தா கூட போதும். ஆனா கரெக்ட்டா கன்சிஸ்டன்ட்டா எடுக்கணும். இந்த ஒரு வாரம் எடுக்கிறீங்கன்னா அடுத்த ஒரு வாரம் அந்த மாதிரி வாரத்துல 1 நாள் 2 நாளாவது அவகேடோ வந்து எடுங்க. கிடைச்சது அப்படின்னா மிஸ் பண்ணாம எடுங்க. அவ்வளோ எக் growthக்கு நல்லது. குட் ஃபேட் இருக்கு அதுல. அதுக்கு அப்புறம் ஃபோலேட் நிறைய இருக்கு. அவ்வளோ சத்து இருக்கக்கூடியது ஃபோலிக் இருந்தால் தான் நமக்கு வந்து எக் growth ஆகும். அது இந்த அவகேடோல வந்து நிறைய இருக்கு. பொதுவாவே பச்சை கலர்ல இருக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாத்துலயுமே அவகேடோ ஃபோலிக் வந்து நிறைய இருக்கும். நம்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சியா சீட்ஸ். இந்த சியா சீட்ஸ் பத்தி நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். omega 3 fatty acidன்றது முக்கியமான ஒரு சத்து. இந்த ஃபிஷ் எல்லாம் சாப்பிடணும்னு சொல்றாங்கல, ஃபிஷ், ஷீ ஃபுட், அதுக்கு அப்புறம் வால்நட் இதுல எல்லாம் அந்த omega 3 fatty acid நிறைய இருக்கு. அதே அளவு இந்த சியா சீட்ஸ்லயும் இருக்கு. சோ இந்த சியா சீட்ஸ் வந்து கண்டிப்பா எடுங்க. நீங்க வந்து 100% வந்து இந்த சியா சீட்ஸ் வந்து உங்க உடம்புக்கு ரொம்ப அமேசிங்கா ஹெல்ப் பண்ணும். சீட் சைக்கிளிங் எடுக்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த சியா சீட்ஸ் வந்து நீங்க தண்ணியில ஊற வச்சு நீங்க எடுக்கலாம். சியா சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே கிடைக்கும், எல்லா கடைகள்லயுமே கிடைக்கும். அமேசான்ல, ஃப்ளிப்கார்ட்ல நீங்க ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். சியா சீட்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. ரொம்ப ஈஸியா எல்லாராலையும் வாங்கக்கூடியது. டெய்லி வந்து சியா சீட்ஸ் எடுங்க. தண்ணியில ஊற வச்சுட்டு காலையில வெறும் வயித்துல இல்லனா ஆஃப்டர் வந்து 8 அந்த மாதிரி எடுக்கலாம். பிஃபோர் ஃபுட் வந்து எடுக்கணும். நம்பர் 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முட்டையும் அவ்வளோ நல்லது. முட்டையோட மஞ்சக்கருவும் ரொம்ப நல்லது. அதுக்காக நீங்க மஞ்சக்கரு மட்டும் நீங்க தனியா சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். முழு முட்டையாவே எடுங்க. டெய்லி ஒரு முட்டை, 7 நாளைக்கு 7 முட்டை எடுங்க. இல்லனா வாரத்துல ஒரு 3 நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது முட்டை எடுங்க. அவ்வளோ நல்லது முட்டை நீங்க எடுக்கிறது. அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்கு அதுல. உங்க கருமுட்டை வளர்றதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய பிராய்லர் முட்டை எடுக்க கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பீங்க. எல்லாருக்கும் நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கிறது இல்ல. வாரத்துல நீங்க 3-4 நாள் எடுக்கிறது எந்த தப்பும் கிடையாது. நிறைய ஒரு நாளைக்கு 3 முட்டை 4 முட்டை நம்ம எடுக்க போறது கிடையாது. அதே மாதிரி முட்டை சாப்பிடுறீங்க அப்படின்னா நீங்க வெறும் முட்டையை மட்டும் உணவா சாப்பிட போறதில்ல. அதோட காய்கறி, பழங்கள், அரிசி, கார்பு எல்லாமே எடுக்கிறீங்க. அதனால ஒரு முட்டை நீங்க எடுத்துங்க. அதனால வர்ற ஹார்மோன் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே உண்டு பண்ணாது. இந்த அவகேடோ, சியா சீட்ஸ், முட்டை இது 3 முடிஞ்ச அளவு ரெகுலரா எடுங்க. உங்களுக்கு அந்த நியூ எக்ஸ் வளர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்.
இதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.